2021 இந்தியாவுக்கு ஒரு ஓன் டெஸ்லா கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு பீப்புள்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு $1 பில்லியன் ஃபேக்டரி, எலான் மஸ்க் மாதிரி ஒரு ஃபவுண்டர் அண்ட் இந்த ஒரு சிங்கிள் ஸ்கூட்டர் ஒட்டுமொத்த டூ வீலர் எலக்ட்ரிக் மார்க்கெட்டையும் மாத்திரும் அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பட் கதையில இங்க தான் ட்விஸ்ட். ஒரு காலத்துல 50% மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த கம்பெனி இப்ப வெறும் 6% வந்து நிக்கிறாங்க. அண்ட் பீப்புள்ஸுக்கும் இந்த ப்ராடக்ட் மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. ஃபவுண்டரையும் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆக்சுவல் ரீசன்ஸ் என்ன, உண்மையான கதை என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க அந்த கம்பெனி என்னன்ட்டு. தட் இஸ் ஓலா எலக்ட்ரிக். ஓலா நிறுவன ஷோரூம் முன்னால் வைத்து அந்த நிறுவனத்தின் இருசக்கர வாகனத்தை வாடிக்கையாளர் ஒருவர் அடித்து நொறுக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஓலா எலக்ட்ரிக் பத்தி நீங்க ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அதோட ஃபவுண்டரான பாவிஷ் அகர்வாலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இவர் ஒரு ஐஐடி கிராஜுவேட். 2010 அவரோட வைஃபு கிட்ட இருந்து கொஞ்சம் சேவிங்ஸ் அமௌண்ட் வாங்கி OlaTrips.com அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அண்ட் 2011 அதை ஓலா கேப்ஸ்னு ரீபிராண்ட் பண்றாரு. யூபரோட பிசினஸ் மாடல் அடாப்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்து எடுத்துட்டு வராரு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேப் புக் பண்ணணும்னா கால் பண்ணி புக் பண்ற கான்செப்ட் தான் இருந்துச்சு. இவர் அந்த கான்செப்ட் ஃபுல்லா எலிமினேட் பண்ணிட்டு ஆப் மூலியமா வந்துட்டு நீங்க கேப்ஸ் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் லான்ச் பண்றாரு. இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருது. அது மட்டும் இல்லாம பாவிஷ் அகர்வாலோட பிச்சிங் வந்துட்டு டாப் லெவல்ல இருந்துச்சு. ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ் காசு நல்லா வாரி வாரி இறக்கிறாங்க. அண்ட் இந்த காசை எல்லாத்தையுமே இவர் ஓலா கேப்ஸ் பில்ட் பண்றதுலயும் எக்ஸ்பெண்ட் பண்றதுலயுமே வந்து செலவு பண்ணிடுறாரு. ஸோ அதாவது ஓலா கேப்ஸ்ல இருக்க டிரைவர்ஸுக்கு வந்து அந்த இன்சென்டிவ் இந்த இன்சென்டிவ் வாரி வாரி இறக்கிறது அண்ட் கஸ்டமர்ஸுக்கு நிறைய ஃப்ரீ ரைட் கொடுக்கறது. அண்ட் அது மட்டும் இல்லாம சில கஸ்டமர்ஸுக்கு வந்துட்டு இவரே பர்சனலா டிரைவரும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி நல்ல ஓலா கேப்ஸ் வந்து வளர்த்து விட்டுறாரு. பட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல இன்வெஸ்டர்ஸ் கொடுத்த காசு எல்லாமே செலவாயிடுது. ஸோ இப்போ இன்வெஸ்டர்ஸும் வந்துட்டு இவர் மேல நிறைய ப்ரெஷர் போடுறாங்க. இப்போ ஏதாவது பண்ணி இன்வெஸ்டர்ஸ் வாயை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாவிஷ் அகர்வால் வந்து ஒரு 4-5 ஸ்டார்ட் அப் வந்து ட்ரை பண்றாரு. ஸோ அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஓலா கேஃபே, ஓலா மணி, ஃபுட் பேண்டா, ஓலா டேஷ், இது மாதிரி மல்டிபிள் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ட்ரை பண்றாரு. பட் அது எல்லாமே வந்து ஃபெயிலியர்ல தான் போய் முடியுது. அண்ட் ஃபைனலா 2019 பாவிஷ் அகர்வால் ஒரு இண்டிபெண்டன்ட் என்டிட்டியை உருவாக்குறாரு. அதுதான் ஓலா எலக்ட்ரிக். அண்ட் இந்த கம்பெனியோட மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸ் அவரே வச்சுக்கிறாரு. சரி, இப்ப நம்ம கம்பெனி ஃபவுண்ட் பண்ணிட்டோம், பட் ப்ராடக்ட் எப்படி பில்டு பண்றது அப்படிங்கிற ஐடியா சுத்தமா பாவிஷ் அகர்வாலுக்கு இல்ல. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா அடுத்த வருஷமே 2020 டச் இவி ஸ்டார்ட் அப் ஆன எட்டர்கோ வந்து அக்வயர் பண்றாரு. அதனுடைய டெக்னாலஜிக்காக அக்வயர் பண்ண உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. நாங்க இன்னும் 18 மாசத்துல இந்தியால எங்களோட ஓன் 2 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ண போறோம் அப்படின்ட்டு. இந்த மத்த பிக் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸா இருந்துச்சு. இதை தொடர்ந்து கிருஷ்ணகிரியில 500 ஏக்கர்ல வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டையும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. அண்ட் அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்குப்படியே ஜூலை 2021 ஓலா S1 ப்ரோ ஸ்கூட்டர் அப்படிங்கிற மாடல் வந்து புக்கிங்ஸுக்கு வந்து ஓபன் ஆகுது. வெறும் 499. அண்ட் இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 24 மணி நேரத்துல 1 lakh ரிசர்வேஷன்ஸ் வந்து வருது. இந்த ஓலா S1 ப்ரோ மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றதுனால அடுத்த 2-3 வருஷத்துல ஓலா S1 ஏர், ஓலா S1 X இந்த மாதிரி மல்டிபிள் வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. அண்ட் பை ஏர்லி 2024 ஓலா அக்ரெசிவா ப்ராடக்ட் எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க அக்ராஸ் இந்தியா. அண்ட் இந்த ப்ராடக்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டோட 45% 50% ஷேர் பிடிக்கிறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஓலா இந்தியாவோட லார்ஜஸ்ட் 2 வீலர் EV செல்லராகவும் உருவெடுக்கிறாங்க. இந்த பீக் சேல்ஸ் டைம்ல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து மல்டிபிள் இஷ்யூஸ் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. சாஃப்ட்வேர் சைடு வந்து பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் அப்படியே ஹேங் ஆகி நிக்கிறது, ஆன் அண்ட் ஆஃப் ஆகிறப்போ வந்து பிரச்சனை வருது, இல்ல அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆகுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. இதே ஹார்ட்வேர் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபோக் வந்து ஃபெயிலியர் ஆகிறது, இல்ல அப்படின்னா புவர் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லைக் பேனல் கேப்ஸ் எல்லாம் வந்து விசிபிளா தெரியறது, பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா தீ பிடிச்சி எரியறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஹார்ட்வேர் சைட்ல ஃபேஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கஸ்டமர்ஸ் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆயிருது. அதனால ஓலா வந்துட்டு இந்த லிமிடெட் வெஹிக்கிள்ஸ் மட்டும் ரீகால் பண்றாங்க. என்னதான் வந்துட்டு ரீகால் பண்ணியிருந்தாலுமே ஒரு வாட்டி ட்ரஸ்ட் ப்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்குறது ரொம்பவுமே கஷ்டம். ஒவ்வொரு ஆட்டியும் வண்டி வந்து ரன்னிங்ல இருக்கு. எங்கேயா நிப்பாட்டிட்டு போனா அடுத்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வண்டியை வந்து இந்த ஓலா ஷோரூம்ல 10 வண்டியை விட்டு தீ குளிக்கிறோம். ஆமா, அந்த வண்டியை தீ குளிச்சு எங்களுக்கு வேண்டாம். ஸோ இதுக்குள்ள ரூட் காஸ் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓலாவோட மேனுஃபேக்சரிங் டைம் லைன் தான். நீங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சைக்கிள் இருக்கிறப்ப மினிமம் 3 to 5 years R&D பண்ணிட்டு தான் உங்க ப்ராடக்ட் வந்து நீங்க லான்ச் பண்ணுமே. பட் ஓலாவோட கேஸ்ல வெறும் 18 months தான். பட் இதுவே நீங்க ஏத்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மல்டிபிள் இயர்ஸ் R&D பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ராடக்ட்டே லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் ஏத்தர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நின்று பேசுது. உடனே இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்றத நினைச்சுக்காதீங்க. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன், அவ்வளவுதான். சரி, இதெல்லாம் நம்ம ஒரு சைடு வைக்கலாம். ஓலாவோட ப்ராடக்ட்ல தான் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம்னா ஓலாவோட கம்பெனிலேயே பிரச்சனை இருக்குதுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பயங்கரமா ப்ரெஷர் போட்டு நீங்க மினிமம் 14 to 16 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணணும், வாரத்தில் 7 நாளும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. இதனால எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி
கம்பெனிஸ் வந்து ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் ஜாப்ஸையும் வந்து ரிசைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் சிடிஓ, சிஎக்ஸோஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் மந்த்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஓலா விட்டுட்டு வேற கம்பெனி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஓலால இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால தான் ஓலாவோட மார்க்கெட் ஷேர் வந்து 50% இருந்து இப்போ ஜனவரி 2026 6% வந்து வந்திருக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கும் வந்து ரூட் காஸ் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் எப்படி வந்து ஓலால இருந்து ரெக்கவர் ஆகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.